படித்து கொண்டு வந்த மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். நான் கேட்கிறேன், சங்க இலக்கியத்தில் கூட மாட்டுச்சாணம் பூசப்பட்ட நாம் முற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மார்கழியில் மாட்டுச்சாணத்தில் தான் நாம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம். ஆக மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர். உடனே என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது. என்ன அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஆக இவர் ஆராய்ச்சி என்று சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தது. அதனால உண்மையிலேயே நல்லதை தமிழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க மத்திய அரசு திட்டம்னாலும் எடுத்துக்க மாட்டீங்க, இல்லைன்னா உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்து இது நல்லது என்று சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் கோவின் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். அதனால் இன்று தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும், ஹீட் டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கட்டும், என் கோமியம் போன்றவர்களாக இருக்கட்டும், இன்னும் ஆராய்ச்சிகள் செய்து அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சயின்ஸுக்கு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அந்த ஆராய்ச்சியினால் சில நேரங்களில் அதாவது என் உணவு என் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் குடிப்பது என் உரிமை. அதாவது இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு